எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்றதை நான் நம்புகிறேன். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ஈவினிங் ஸ்நாக் தான். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அதுக்கான வீடியோ பார்க்கலாம். இதுக்கு தேவையானது அரிசி. இது அரிசி எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல. அதை எடுத்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ண பிறகு நீங்கள் ஒரு டவல் போட்டு இதை காய வச்சுக்கணும். காய வச்ச பிறகு இதை சன்லைட்டில் தான் காய வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஃபேனில் கூட நீங்கள் கீழே காய வச்சு எடுத்துக்கலாம். நல்ல ஈரப்பதம் போன பிறகு ஒரு கடாயில் இந்த அரிசியை சிம்மில் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பொன்னிறம் ஆகிற வரைக்கும் இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த ரெசிபி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ப்ரௌன் கலர் ஆகிறது உங்களுக்கு தெரியும். நல்லா அரிசி பொரியரிசி போல் புரிஞ்சு வரும். இதை நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ஒன்றும் ஆகாது. அரிசியை நீங்கள் பொரிஞ்ச பிறகு எடுங்க. பாருங்கள், சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்கள், இல்லைனா அரிசி கருப்பாயிடும். இப்போது நல்ல பொன்னிறமான பிறகு ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுருங்க. பிறகு இன்னொரு பேனில் எனக்கு தேவையான அளவுக்கு தண்ணி போட்டு அதை சூடு பண்ணிக்கலாம். இப்போது எனக்கு 2 கிளாஸ் தண்ணி தேவைப்படுது. 2 கிளாஸ் தண்ணி போட்ட பிறகு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணால் ஸ்வீட் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். பாருங்கள், இதை நான் மிக்சியில் பொடி பண்ண அரிசி ரவை பதத்துக்கு இருக்கும், ப்ரௌன் கலராக இருக்குது பாருங்கள். இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், எவ்வளோ நாள் வேணாலும் கெட்டு போகாது. இப்போது தண்ணி கொதி வந்த பிறகு இதை சிம்மில் வச்சுக்கிட்டு கட்டிப்படாமல் கைவிடாமல் கிளறிக்கோங்க. இது ரவை பதத்துக்கு வரும், அதாவது கேசரி பதம் வந்த பிறகு சிம்மில் வச்சுட்டு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைக்கேற்ப சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் அதிகமாக தான் எங்கள் வீட்டில் ஆட் பண்ணுவேன். பாருங்கள், கேசரி பதத்துக்கு வரும். இதோட நீங்கள் முந்திரி, பாதாம், ஏலக்காய் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பபுள் பபுளாக வந்த பிறகு நல்லா அரிசியும் வெந்துருச்சு, சர்க்கரையும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இதை நீங்கள் இப்போது தேங்காய் போட்டு குழந்தைங்களுக்கு அழகாக சர்வ் பண்ணலாம். இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.